இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, பிஜேபியினுடைய பிரசிடென்டாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்கள் எல்லாம் ரொம்ப இந்த திமுக ஆட்சியின் மீது ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற பிரச்சாரத்தை 2-3 நாளாக முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முதலமைச்சர்லாம் கூட பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல அதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? ஏங்க, எடப்பாடி பழனிசாமியோ அவர் சார்ந்திருக்கிற இயக்கமோ எந்த தாக்கத்தையும் இந்த தேர்தலில் கொண்டு வரப்போவதில்லை. அதனால அரசு ஊழியர்களை பற்றி அவர் பேசுறதுனால அரசு ஊழியர்கள் மாத்திலாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு எதிர்பார்க்க வேணாம். அரசு ஊழியர்களை ஜெயிலில் அடைத்தது எடப்பாடி பழனிசாமி. பல முறை போராட்டம் நடத்திய பொழுது அவங்களை பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்கல. நல்லா கவனிங்க. இந்த ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2019 9 நாள் ஜெயிலில் இருந்தாங்கல்ல அரசு ஊழியர்கள், அதையெல்லாம் சர்வீஸாக வேலையில் இருந்தால் கணக்கிட்டது இந்த அரசாங்கம் தான். வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்த உடனே முதலமைச்சர் கூப்பிட்டு பேசுறார். முதலமைச்சர் பேசுவதற்கு முன்னால் 5 அமைச்சர்கள் முன்னாடி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. சில கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். மத்திய அரசாங்கம் 34,500 கோடிக்கு ஊசி போட்டாங்கல்ல, அதுக்கு பிடிச்ச பணம் எது தெரியுங்களா? மத்திய அரசு ஊழியருடைய பஞ்சப்படி 18 மாசம். அதே பஞ்சப்படி எடப்பாடி பழனிசாமி பிடிச்சார். அதற்கு பிறகு அந்த பஞ்சப்படி அரியர்ஸ் கொடுக்கறனா கூட ஒரே இன்சாம்ல ரிலீஸ் பண்ணது திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்போ அரசு ஊழியர்கள் மறுபடியும் போய் 14ஆம் தேதி பிப்ரவரி 14ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. 13ஆம் தேதி மந்திரிகளோடு 5 அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை, 14ஆம் தேதி முதல்வரோடு நேரடி பேச்சுவார்த்தை, 5 இலாக்காவின் செயலாளர்கள் உட்கார்ந்துருக்காங்க, மந்திரிகள் உட்கார்ந்துருக்காங்க. ஸ்டாலின் ஓப்பனாக சொல்லிட்டார், என்னுடைய நிதி நிலைமை நீங்க எல்லாம் படிச்சவங்க புரிஞ்சுக்கங்க. எனக்கு இப்போ ஓய்வூதியத்தை திரும்ப புதிய ஓய்வூதியத்தை திரும்ப பெற்று பழைய ஓய்வூதியம் திரும்புனா எனக்கு கொஞ்சம் பணம் தேவையாக இருக்கிறது. அதுவரையில் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். உங்களுக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்வார்கள்? அதனால் நம்பிக்கையோட இருங்கன்னு கூப்பிட்டு சொல்றார். ஆனா எடப்பாடி பழனிசாமி 2016 இருந்து ஆட்சியை விட்டு இறங்குற வரையில ஒரு தடவை கூட கூப்பிட்டு பேசல. இவர் என்ன அப்படி என்ன ஓவியமா பிறந்து வளர்ந்தவரா? கேட்டான விவசாயி விட்டு புள்ளங்கிறாரு. ஆனா போராடுற அரசு ஊழியர் ஆசிரியரோட பேச்சுவார்த்தை நடத்த கூட தயாரா இல்ல. பிரச்சனைகள் இருக்கிறதா இருக்கிறது என்று முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களோடு நான் பேசி திருக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு இருக்கிறார். இவர் காலத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த காலங்களை எல்லாம் அதை சர்வீஸாக மாற்றி இருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால எந்த அரசு ஊழியரும் ஆசிரியரும் அதிமுகவுக்கு என்னைக்கும் ஆதரவா இருந்தது இல்லைங்க, இன்றைக்கும் ஆதரவாக இருக்க மாட்டார்கள். அது ஒரு விஷயம். அடுத்து நீங்க கேட்டீங்க, இந்த வெயில் கொளுத்து வெயில கூட அதையும் தாண்டி கருத்து போனா கூட பரவாயில்லைன்னு தேர்தல் பிரச்சாரம். இது முக்கியமான விஷயங்க. திரு பிரகாஷ் அருமையா சொன்னாரு. அதே மாதிரி நம்ம ராஜசேகர் அருமையா சொன்னாங்க. இப்ப யார் எதிரி என்பதுதாங்க. யார் பிரதமராக வரக்கூடாது என்பதுதான் பிரச்சனை. யார் பிரதமர் என்பதல்ல பிரச்சனை, யார் பிரதமராக வரக்கூடாது என்பதுதான் பிரச்சனை. மோடி பிரதமர் இல்லை. அந்த மோடி பிரதமராக வரக்கூடாது என்பதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை ரொம்ப பாராட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்ட கேள்விக்கு அல்லது நம்முடைய கமலஹாசன் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. குஜராத் மாடல் அரசுக்கு நம்முடைய மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தி விட்டதுன்னு பேசினார். குஜராத் மாடல் என்பது ஒரு பொய் மாடல். அந்த நாட்டில் இருக்கிற பத்திரிகைகளும் அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் அந்த பொய்யை சொல்லுவதற்கு தவறினார்கள். இன்னைக்கு அதானி கையில அம்பானி கையில மட்டும் 112 ஊடகங்கள் இருக்கிறது. 112 ஊடகங்கள். அந்த 112 ஊடகங்களை தாண்டி தான் செய்தி வெளியே வரணும். இன்னைக்கு ஒரு செய்தி வருவது என்றால் எவ்வளவு கஷ்டம்னு இன்னைக்கு ஒரு விஷயம் வெளியே வந்துருச்சுங்க. அரசாங்கம் ரகசியமா எப்போதும் தன்னுடைய உளவுத்துறையை பயன்படுத்தி புள்ளி விவரங்களை சேகரிப்பாங்க. இந்த தடவை மத்திய அரசாங்கம் அப்படி ஒரு புள்ளி விவரத்தை சேகரிச்சாங்க. அந்த புள்ளி விவரம் எல்லாமே மோடிக்கு எதிராக இருக்கிறது. 180 இருந்து 200 சீட்டு வர்றதே கஷ்டம். ஆளுங்கட்சியான பாஜகவுக்கு 303 பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற பாஜகவுக்கு 180 இருந்து 200 வருவது கூட கஷ்டம் என்று எழுதிவிட்டார்கள். இன்னைக்கு பிரகாஷ் சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவில் எந்த பொறுமலும் இல்லை, அமைதியாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. காங்கிரஸ், சிவசேனா, உத்தவ் தாக்கரே, சரத்பவார் சீட் ஷேரிங் முடிஞ்சு போச்சு 48க்கும். அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் அங்கேயும் 80 சீட்டு. அந்த 80 சீட்டுக்கு அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. ஏற்கனவே உத்தரப்பிரதேச தனியாக நின்று பிஜேபியை தோற்கடித்திருப்பார் அகிலேஷ் யாதவ்.
கொஞ்சம் ஓட்டு வித்தியாசம். அங்கதான் இவிஎம்ல ஒரு சந்தேகம் வருது. 15ல இருந்து 30 எம்எல்ஏ சீட்டுக்கு மட்டும் 1000ல 500ல 300ல 400ல 2000ல 5000ல தோல்வி அடைந்திருக்கிறார். ஒரு 15ல இருந்து 30 தொகுதிகளை மட்டும். ஏற்கனவே நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். பீகார், அங்க இன்னைக்கு நிதிஷ்குமார் கவிழ்வது என்பது உறுதியே ஆகிவிட்டது. நிதிஷ்குமாருக்கு இறுதி உரை எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. அங்கேயும் ராஷ்டிரிய ஜனதா தள் தேஜஸ்வி யாதவ் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அங்கேயும் சுமூகமா முடிந்து விட்டது. இப்ப தென்னிந்தியா பாத்தீங்கன்னா 130 சீட் இருந்ததுல 29 தான் பாஜகவுக்கு. அதுல 25 கர்நாடகா. இன்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அதே மாதிரி தெலுங்கானாவில் 4 சீட்டு. இப்ப தெலுங்கானாவிலேயே காங்கிரஸ் ஆட்சி. அப்போ இன்னைக்கு தென் மாநிலங்களிலும் இருந்த 29 சீட்டை இழக்க போகிறார்கள். வட மாநிலங்கள்ல இந்த இந்தி பெல்ட், கவு பெல்ட், இந்த இடத்துல தான் அவங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது. அந்த பெரும்பான்மை இடங்களிலும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சிகளும் ஓரணியில் திரள்வதனால் மிரண்டு போய் தமிழ்நாட்டுக்கு ஓடி வருகிறார் நம்முடைய பிரதமர். எத்தனாவது தடவை வர்றாரு? ஏற்கனவே 5 தடவை வந்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு 6வது தடவை ரோட் ஷோ. நல்லா சொன்னார் நம்ம சித்தராமையா சொன்னார், எத்தனை தடவை நீ ரோட் ஷோக்கு வருவீர்களோ அந்த தடவைக்கு தகுந்தாற் போல் எங்களுடைய வாக்கு அதிகரிக்கும். அதனால நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ரோட் ஷோக்கு வர 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 திமுகவுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். ஏற்கனவே திமுக 53% திமுக முன்னணி. அன்னைக்கு இருந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 53.7% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால தமிழ்நாட்டில் அவர்கள் தலையிலா நின்று தண்ணி குடித்தாலும் பிஜேபி வரப்போவதில்லை.